வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு தேங்காயை வச்சு சம்மந்தி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்ன எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டி காஞ்சிருச்சு. அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டுன்னா ஒரு ஸ்பூனு இந்த ஒரு 5 வெங்காயம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதை லேசாட்டு எல்லாத்தையுமே வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் இந்த ஒரு காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு புளியம்பழம், ஒரு பெரிய பீஸ் இஞ்சியை மிக்சியில் அடிபடாதுன்னு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கிக்கிறோம். ஏண்டா நம்ம தேங்காயும் பச்சையாக போட போகிறோம். அதனால இதை லேசாக வதக்குனாத்தேன் கொஞ்சம் பச்சை வாடை இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஒரு சிலர் பச்சையாக ஒவ்வொருத்தரும் பச்சையாத்தையும் போட்டு வதக்குறாங்க, அடிக்கணும். அந்த துவையல் ரெடி பண்ணுறாங்க. அது பச்சையாக போட்டோம்னா ஒரு பச்சை வாடை மாதிரி அடிக்கி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படி வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அடிக்கும்போது அது சளிக்கு அது கொஞ்சம் சூடு ஏறினது மாதிரி புளியெல்லாம் போடுறதுனால சூப்பராக இருக்கும். இந்த சம்மந்தி தேங்காயை வச்சு பாருங்கள். எந்த சம்மந்தி? உங்கள் வீட்டு சம்மந்தியா? ஆமாம், நான் 5 சம்மந்தி வச்சுருக்கேன். 5 சம்மந்தம் பண்ணியிருக்கேன். எந்த சம்மந்தியை சொல்கிறது? இந்த போதும் இது வதங்கினதுன்னு. இதை வந்து ஆற வச்சுருவோம். பாருங்கள், இந்த அளவு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு இருக்கும். இதை ஊற்றிட்டேன். நம்ம வந்து அந்த சம்மந்தி ரெடி பண்ணணும். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் ஊற்றி அரைக்கணுமா? ஆமாம், தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு ஆறட்டுமா? ஆமாம், ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்சி சாரில் போட்டுக்கிடுவோம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு. இந்த தேங்காயும் அதில் போட்டு நல்லா ஓட விட்டுக்கிடுவோம். வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த சம்மந்தி சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பிக் பாஸில் இதானே ஃபேமஸாக இருந்துச்சு. பிக் பாஸ் பார்த்தானே இப்போ இதே நம்ம செய்கிறோம். அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் குறைப்பத்தான் அரைக்கணும். அப்போத்தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க, தான் நல்லா வந்துருச்சு பாருங்க. இது வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இட்லிக்குமே நம்ம இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தேங்காய், வெங்காயம், இஞ்சி, புளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி தேங்காயை வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றத என் வீடியோவில் சொல்லுங்கள். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.